எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இனிமே தான் ஏற்பட போகுது. நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கவலைகளை அனுபவிச்சாச்சு. இன்னும் அணிவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்களை கடந்து உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கான அற்புதமான செயல்பாடுகள் இந்த வைகாசி மாதத்துலேருந்து லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய செயல்பாடுகள், உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் செயல்படுத்த போகிறீங்க. வெளிவட்டார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார உதவிகள் எப்படின்னா பல அனுபவங்களை கொண்டவங்க நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இப்போ ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்ட மாதிரி அடப்பட்டிருக்கீங்க. அப்படியே ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடப்பட்டு வச்ச மாதிரியும், அதே போல் நம்மளுடைய அழகிய பறவைகள் அப்புறம் விலங்குகளில் ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்டால் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ மனதளவில். அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியாட்டியுமே அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கும்ல. நான் ஃப்ரீடமாக சுற்றிக்கிருந்தேன், ஃப்ரீடமாக பறந்துக்கிருந்தேன், என்னை பூட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரீ மைண்டாக, ஃப்ரீடமாக நீங்கள் என்ன யோசிக்கிங்களோ அதை செயல்படுத்த போகிறீங்க. இதில் நம்ம கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா நம்ம ஸ்டைலில், மனதளவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மனதில் பிரச்சனை, போராட்டம், ஒரு மன உளைச்சல் இருந்துச்சோ அதை அப்படியே வைகாசி மாதம் தூக்கி போட்டுருவீங்க. ஜம்முன்னு கிரகம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வழங்குகிறேன் என்று இந்த பிரபஞ்சம் மூலமாக நவ கிரகங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க போகுது. எதிர்பாராத தனவரவுகள் உண்டு. எதிர்பாராத தனவரவுன்னு எப்படி அப்படின்னா, முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி, பல மாதங்களுக்கு முன்னாடி பல நண்பர்களுக்கு, பல உறவுகளுக்கு, பல தெரியாத கண்ணுக்கு தெரியாத நபர்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களே உதவி, அந்த உதவியின் ஒரு என்ன சொல்கிறேன்னா பிராத்தம் சொல்லும்ல, அதனுடைய செயல்பாடு தன்மை உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்ப பெறுகிறது, திரும்ப
பெறப்படுகிறது என்பது உண்மை. அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக ஒரு தன வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றமே இருக்காது. பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம், போல் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கிடையாது, குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி உதவி செய்ய போகிறாங்க. அவர்கள் மூலமாக உங்களுடைய லைஃப்ஸ்டைலில் நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு போகக்கூடிய வாய்ப்பு இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய செயல்பாடு உண்டு. அப்போ என்ன பண்ணால் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை வருதுன்னா உடனே போய் பார்த்து என்னென்னு செக் பண்ணி அதை கேர் பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. அதை கண்டிப்பாக செய்யணும். என்னுடைய தொழிலுக்காண்டி மட்டும் தான் இருப்பேன், என்னுடைய வேலைக்காண்டி தான் இருப்பேன்லாம் பேசக்கூடாது. கூட போய் நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு 2-3 வாரத்தில் நீ வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. அப்படி அம்மாவுடைய ஆசீர்வாதம், என் குழந்தை என்னையவே பார்க்காயா அப்படின்னு அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பது உண்மை. சரி, வேறு என்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு புதிய விஷயம் பண்ண போகிறீங்க, புதிய முயற்சி எடுக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை வெளிப்படையை ஆட்டி சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடு, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்றும் இருக்கணும். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பிப்பாங்க, தொழில் ஆரம்பிச்சுட்டு அதை ஸ்டாண்டர்டாக போயிட்டே இருக்கும், மைண்டு மாற்றி வேறு பக்கம் போயிடுவாங்க. ஸோ அப்படி போகக்கூடாது. நீங்கள் தெளிவான சிந்தனையில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முழு மனதோடு பண்ணிங்கன்னா உறுதியாக கிரகங்கள் உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைக்கும் விடை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டுவே ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக
உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.